கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் சரியா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? நீங்களே சொல்லுங்களா? நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க, சரியா? தெளிவாக கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ எப்படி குறைச்சோம்? ஒன்லி பேலன்ஸ் டயட் மட்டும்தான். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டுச்சு சொல்லுங்க. வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, முக்கரட்டை கீரை பயங்கர ஃபேமஸ் இப்போ. முக்கரட்டை கீரை, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், வேற என்னது, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இப்போ ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? சிறு குறிஞ்சான் பொடியும் பாவக்காய் ஜூஸும் பயங்கர ஃபேமஸ் இப்போ. எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி, சிறுதானியம், முக்கரட்டை கீரை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு. கடைசி தான் மாத்திரை புரிஞ்சிருக்கும். நீங்கள் பேலன்ஸ் டயட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழலாம். யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, சரியா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சேவ் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா?